அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, இன்னைக்கு நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு புகார் மனு கொடுத்துருக்குறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு பொங்கல் திருவிழாவை ஒரு சமத்துவ பொங்கலாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, நம்ம சாதியை கடந்து மதத்தை கடந்து தான் இன்னைக்கு நம்ம பொங்கல் விழாங்கிறது நம்மளோட பாரம்பரியம். அந்த அடிப்படையில் தான் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை விளாயுதபுரம் என்கிற பகுதியில் தமிழ்நாடு ரெட்டி ஜனசங்கம் அப்படிங்கிற ஒரு சாதி சங்கம் இன்னைக்கு ஒரு சாதிக்காக ஒரு கபடி போட்டி நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த கபடி போட்டியில என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மற்ற சாதியினர் இங்க வரக்கூடாது. இந்த கபடி போட்டியில வர்ற வீரர்கள் சாதி சான்றிதழும் ஆதார் கார்டுகளும் கொண்டு வரணும் அப்படிங்கிற நிபந்தனையை விதிச்சிருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய கொடுமை! அதாவது இன்னைக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துல என்ன சொல்லுது அப்படின்னா, இன்னைக்கு சாதி பாகுபாடு எங்கேயுமே பார்க்க கூடாது அப்படிங்கிறதா இது. ஆனா இவங்க இந்த சாதியை வைத்து ஒரு கபடி போட்டி வைக்கிறதே பெரும் இன்னைக்கு ஒரு தீண்டாமை செயல் அப்படிங்கிறான். உடனடியாக இந்த மாவட்ட ஆட்சியரும் இன்னைக்கு எஸ்பி அவர்களும் உடனடியாக இந்த விளையாட்டு போட்டியை தடை செய்ய வேண்டும். அது மட்டும் இல்ல, மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த சங்கத்தை உடனடியாக தடை செய்யணும் அப்படிங்கறதான் எங்களோட கோரிக்கையா இருக்கு. தோழர் தாளமுத்து செல்வா, மக்கள் அதிகார கழகம், தோழர் மின்னல் அம்ஜித், ஏஐசிடியு மாவட்ட தலைவர், சாமு காந்தி அவர்கள் தமிழ்நாடு மக்கள் இயக்கம் மாநில தலைவர்.